எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் செங்கை பத்மநாபனுக்கு நான் சில கேள்விகள் கேட்கிறேன். அதாவது அவர் வந்து தன்னுடைய கட்சி தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதிமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பக்கத்துல செங்கோட்டையன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதெல்லாம் புது போயிடுறாரு. எம்ஜிஆர் வரைக்கும் உரிமை கொண்டாடுறாரு, அவரை பத்தி பேசுறாரு. ஆனா ஜெயலலிதா அம்மா பத்தி அவர் வந்து அப்படியே அழகா தவிர்த்து செங்கோட்டையன் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழல் கட்சின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன் சார், காங்கிரஸ் வந்து ஊழல் கட்சி இல்லையா? இப்ப காங்கிரஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலில் விழுந்து கெஜ்வாராட்டு இருக்குது ஒரு வயசுக்கு. அந்த நம்பிக்கை காக்கும் கட்சி அண்ணன் பத்மநாபன் அண்ணன் பேசுற அந்த காலத்துல காலத்துல ராணுவத்துக்கு ஜீப் வாங்கினதுல ஊழல், இந்திரா காந்தி காலத்துல நடுவாலா ஊழல், ராஜீவ் காந்தியே கபத்திர மிஸ்டர் கிளீன் சொன்ன ராஜீவ் காந்தி நடுப்புற கீழே விழுந்த போஃபார்ஸ் ஊழல், மிஸ்டர் கிளீன் அப்படின்னு பேர் வாங்கின மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல சொல்லவே வேண்டாம், அவரு மிஸ்டர் கிளீன். நிச்சயமா அவர் எந்த ஊழலையும் ஈடுபடாத ஒரு தூய மனிதர். 2G ஊழல், கோல்கேட் ஊழல், ஏசியா போட்டி ஊழல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஊழலால தான் அந்த அரசாங்கமே வந்து ஆட்சி அன்னைக்கு இழந்து போச்சு. காங்கிரஸ்ல இதுவரைக்கும் பிரதமர்களா இருந்த மரியாதைக்குரிய இந்த மண்ணின் உண்மையான தேசபக்தன் லால் பகதூர் சாஸ்திரியும் குல்சாரிலால் நந்தா 2 பேரை தவிர ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஏதாவது ஒரு காங்கிரஸ் பிரதமரை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? சோ காங்கிரஸ் மட்டும் எப்படி சார் வந்து உங்களுக்கு தூய கட்சி ஆயிடும்? தூய கட்சி நீங்க அவங்களோட மட்டும் கூட்டணி வச்சுக்குவீங்க? ஏத்துக்கிற சார், 2 திராவிட கட்சிகள் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, நான் மறுக்கல. காங்கிரஸ் நோக்கி நான் என்னுடைய கேள்வி அதான்.